உள்ளே போய் உங்களுக்கு இந்த இடம் எப்படி இருக்குன்னு சுற்றி காட்டுறேன். அப்படியே வாங்க. பில்லு போட்டு நம்ம வாங்கியாச்சு. வெயிட் பண்ணணும் கொஞ்சம் நேரம். அப்படியே உள்ளே வந்து பாக்ஸாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. பாக்ஸ் எல்லாமே வந்து எப்படின்னா ப்ரைவேட்டாக நம்ம எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றதுக்கான இடம். என்ன கூண்டுக்குள்ளே போட்டு அடைக்கிறாங்கன்னு நினைக்கக்கூடாது. என்னென்ன சொல்கிறான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அங்க மாதிரி ஜொலிக்குது. பாத்ரூம் இது பாத்ரூம் நினைச்சிடாதீங்க. ஹேண்ட் வாஷ் பண்ற இடம். நான் கூட ஏதோ ஷாப்பிங் மால்குள்ள வந்துட்டேன்னு நினைச்சேன். இங்க பாருங்க வாட்ச்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. டைமிங் வரைக்கும் ஓடுது ஹேண்ட் வாஷ் பண்ற இடத்துல. யாராவது முரட்டால ஓடிக்கிட்டு இருக்கா? இது பாருங்க வந்து நம்ம வெயிட் பண்றதுக்காண்டி இங்க டீயோ காஃபியோ வச்சிருக்காங்க. இதெல்லாம் காம்ப்ளிமெண்ட் ஃப்ரீ தான். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் வச்சிருக்காங்க. சின்ன பவுல் வந்துருச்சு. என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஐயோ நமக்கு ஏமாற்ற நடந்துச்சுங்க. இதில் ஒன்றுமே இல்லைங்க. ஏமாத்திட்டாங்க மக்களே நம்மளை. நான் ஜூஸ் ஓட்டியே இருக்குன்னு நினச்சேன். ஒன்றும் இல்லாமல் போச்சு. அது எந்திரிச்சுட்டு எடுத்தீங்கன்னா கொஞ்சம் திறமையாக நல்லா இருக்கு. நீங்கள் உட்காந்துக்கிட்டே வேலை செய்ய நினைக்கிறீங்க. எடிட்டர் வந்து சரியில்லை, கேமராமேனும் சரியில்லை. சாவு அடிக்கிறாங்களே நீங்க. வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறா. இப்போ என்ன செய்யணும் தெரியுமா? இப்போ வந்தாச்சு. ஒரு வழியாக 1 மணி நேரம் கழிச்சு சாப்பாடு வாங்க போகிறோம். சாப்பாடு வாங்கிட்டு ரெடி ஆகிட்டா. ஓகே தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ ஸோ மச். அந்த வீடியோஸில் வாங்கியாச்சு. அது அக்கா போயிடுச்சு. இதான் நயான் மந்தி. ஹோல்சூக் மெட்ரோக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ப்ரமோஷன் வீடியோ கிடையாது. தயவு செஞ்சு அதை மட்டும் புரிஞ்சுக்கிறீங்க. எப்பா மந்தி வாங்கினதெல்லாம் பெருசு இல்லை. இப்போ இந்த மாடிப்படியை ஏறி அங்கே போகிறதுக்குள்ளே எனக்கு எனர்ஜி ஃபுல்லாக போயிடுச்சு. மணி இப்போ 2:30 மணி ஆயிடுச்சு. 2:30 மணிக்கு இனிமேல் 3 மணி ஆயிடுச்சு போய் சாப்பிட்றதுக்கு. ஒரு வழியாக மந்தியை வாங்கிட்டு வந்தாச்சு. கொட்டு. இது வந்து ஆட்டு காலா ஆட்டு தொடையான்னு தெரில. பெருசாக இருக்குன்னு பார்த்தா குட்டியாக இருக்குது. சரி ஒரு நல்லி எடுத்து ஒரு கடிப்போம். அதையும் நம்ம சிக்கனா அதையும் தூக்கி தலை குப்புற கொட்டி விடு. வரதை பார்த்துக்குருவோம். அப்படித்தான். அமைத்து விட்டாயடா நண்பா. அமைத்து விட்டாய். கிளவி விட்டு அந்த தக்காளி சட்னியை முதல்ல கொட்டுறா. அப்போதான்டா நல்லா இருக்கும். எங்களுக்கு தெரியும்.